வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் வாழ்வின் வழி எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக இறைவாக்கானது பாரபட்சமின்றி எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கிறது என்கிறதனையும், 11 பாடல் வழியாக தரப்பட்ட இறைவாக்கு சரியானதும் மகிழ்விப்பதுமாய் இருக்கிறது என்கிறதையும், 2வது வாசகத்தின் வழியாக சரியானதும் மகிழ்விப்பானதுமாய் தரப்பட்டது நேர்மையானதை செய்யும்படியாய் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் ஊடாக நேர்மையானதை செய்ய இடைஞ்சலாய் இருக்கிற எதையும் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் உணர்ந்து கற்றுக்கொள்ளுகிறோம். முதல் வாசகம் என்னாகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. நிகழ்வில் மிக தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மேதாதும் எல்தாதும் பாளையத்தில் தங்கி இருக்கிறார்கள். மற்ற இறைவாக்கு அருளிக்கப்படும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் மோசையோடு கூடாரத்திலே இருக்கிறார்கள். ஆக ஆண்டவருடைய ஆவி தரப்படுகிற பொழுது கூடாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய ஆவி தரப்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவருடைய ஆவியானவர் பாரபட்சமின்றி யார் யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினார்களோ அவர்களுக்கு அவர்கள் எங்கிருந்தாலும் அது தரப்பட்டிருக்கிறது. மேதாதும் எல்தாதும் பாளையத்தில் தங்கியிருந்தார்கள், அங்கே அவர்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. அதை தடுக்கும்படியாக யோசுவா என்ற பெரிய மனிதர் செல்லுகிற பொழுது மோசே அதை தடுக்கிற சம்பவத்தையும் பார்க்கிறோம். தடுத்து இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவரும் இறைவாக்கினராகும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்றார். ஆக ஆண்டவருடைய ஆவியானவர் பாரபட்சமின்றி அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆவியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆவி தரப்பட்டிருக்கிறதினாலே நாம் இறைவாக்கு உரைக்கிறோம். ஆக இறைவாக்கு உரைக்கும் பணி எல்லாருக்குமாய் தரப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டத்திற்காய் மட்டுமல்ல, கோவிலுக்கு கடந்து போகிறோர் வருகிறோர் மட்டுமல்ல, இங்கே குறிப்பிட்ட இடத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்காக மாத்திரம் தரப்பட்டது அல்ல இறைவாக்கு, இறைவனுடைய ஆவி. அது எல்லாருக்குமாய் தரப்பட்டிருக்கிறது. அது அங்கே மோசே மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார். ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. அதற்காகத்தான் ஆண்டவர் எல்தாதையும் மேதாதையும் பாளையத்திலே வைத்து மற்றவர்களை கூடாரத்திற்கு கூட்டு போய், கூடாரத்திலே கூடியிருந்தவர்களுக்கும் ஆண்டவருடைய ஆவி, பாளையத்திலே தங்கியிருந்தவனுக்கும் ஆண்டவருடைய ஆவி என்று பாரபட்சம் என்று ஆண்டவர் அவருடைய ஆவியை அளித்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அனைவருக்கும் ஆண்டவர் அவருடைய ஆவியை தருகிறார். உனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, என்னிடத்தில் மாத்திரம்தான் ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது என்று எவனாவது சொல்லுவார் என்று சொன்னால் அவனிடத்தில் ஆண்டவருடைய ஆவி இல்லை என்ற பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம். ஆக ஆண்டவருடைய ஆவி எல்லாருக்குமாய் தரப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு அது ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக தரப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு அது வேறு ஒரு கூட்டத்தாருக்கு தரும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு தரப்பட்ட என்னுடைய எல்கைக்கு உட்பட்டதாக எவைகளெல்லாம் காணப்படுகிறதோ, எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளின் ஊடாக அது தரப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவருடைய ஆவி எல்லாருக்குமாய் தரப்பட்டிருக்கிறது. அதனாலே இங்கே யாரும் யாரையும் தடுக்க வேண்டாம், யாரும் யாரையும் முன்னிறுத்த வேண்டாம். ஆண்டவருடைய ஆவி வருகிற பொழுது அது தானாக வெளிப்படும். கூடாரமாக இருந்தாலும், பாளையமாக இருந்தாலும், கோவிலாக இருந்தாலும், தெருவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவி எல்லாருக்கும் பாரபட்சமின்றி தரப்படுகிறது. ஆண்டவருடைய இறைவனுடைய வாக்கு, இறை வாக்கு எல்லாருக்கும் தரப்படுகிறது என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்கிறோம். 2வது வாசகத்தின் வழியாக இப்படி தரப்பட்ட ஆண்டவருடைய வாக்குகள், அவருடைய நியமனங்கள் சரியானவை, அவை இருதயத்தை மகிழ்விக்கிறதா இருக்கிறது என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது.
7ஆம் வசனம், ஆண்டவருடைய திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கிறது, ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. ஆண்டவருடைய திருச்சட்டம் நிறைவாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நிறைவாய் இருக்கிறது. அது நமக்கு ஒவ்வொரு நாளும் புத்துயிர் தருகிறது. அவைகள் நாம் நம்பத்தக்க ஒழுங்குமுறைகளாய் இருக்கிறது. ஏனெனில் அது எளியவருக்கு ஞானத்தை அளிக்கிறது, ஆண்டவரை பற்றிய அச்சத்தை உண்டாக்குகிறது, எந்நாளும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நீதி நெறிகள் உண்மையாய் இருக்கிறதினாலே அது நம்மளை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறது, அது நம்மை நேர்மையின் பாதையில் நடத்துகிறது. அது எளியவருக்கும் ஏழ்மை மனப்பட்டவருக்கும் ஞானத்தை தருகிறது, ஆண்டவரை பற்றிய அச்சத்தை தருகிறது. ஆண்டவருடைய அச்சம் என்று சொன்னால் அவருக்கு பயந்து நடுங்குகிறது இல்லை, ஆண்டவருடைய விருப்பப்படி நாம் நடக்க வேண்டும். எது நம்மை ஆளுகிறதோ அதனுடைய விருப்பப்படி நடக்க வேண்டும். இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் அல்ல, ஆண்டவர் நம்மை ஆளுகிறார். இயற்கை நம்மை ஆளுகிறது. இந்த இயற்கையின் விருப்பப்படி ஆண்டவருக்கு இணங்கி நாம் நடக்க வேண்டும். அப்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கிற பொழுது அவர்களுக்கு மிகுந்த பெரிய பரிசுண்டு. அவருடைய தவறுகளை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். அவர்கள் அறியாமல் செய்கிற பிழைகளை ஆண்டவர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆர்வமிக்க இருதயமாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்படும் என்கிற காரியத்தை இந்த பகுதியில் இருந்து நாம் கண்டுகொள்ளுகிறோம். ஆக ஆண்டவருடைய வாக்கு நேர்மையானது, அது ஞானம் தருகிறதா இருக்கிறது, ஆண்டவருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படி அச்சத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது, நம்முடைய வாழ்வில் மகிழ்வை தருகிறது, நிறைவை தருகிறது, ஞானத்தை தருகிறது, நேரிய பாதையில் நம்மை நடத்துகிறது. அப்படி நம்மை நடத்தி சகல சிறந்த பாதையில் நடத்துகிறதுனாலே நாம் மகிழ்வுடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய திருச்சட்டம் நமக்கு வருகிற பொழுது நாம் மகிழ்வுடையவர்களாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாக உணர்ந்து கொள்கிறோம். 2வது வாசகத்திலே யாக்கோபு எழுதுகிற பொழுது, செல்வர்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு உரியதை செய்யுங்கள். அதாவது இந்த பகுதியிலே யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார், கூலியாளுக்கு உரியதை கொடுங்கள், எவனுக்கு எது உரியதோ அதை அவனுக்கு கொடுத்து விடுங்கள். 2வதாக, யார் நேர்மையாளன் யார் தீயவன் என்று அறிந்து தீர்ப்பிடுங்கள். நேர்மையாளனை குற்றவாளி என்று சொல்லியும் குற்றவாளியை நேர்மையாளன் என்று சொல்லியும் தவறான தீர்ப்பு இட வேண்டாம், தவறான தீர்ப்பு அளிக்க வேண்டாம் என்று யாக்கோபு இங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஏன் யாக்கோபு இதை சொல்லுகிறார்? ஆண்டவருடைய திருச்சட்டம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய நேர்மை நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய நியமனங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், நாம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டியது நாம் செய்திருப்போம். அது கூலியா இருக்கலாம், அவர்களுக்கு உரியதா இருக்கலாம், நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை ஆற்றுகிறதும் தேற்றுகிறதுமா இருக்கலாம். நாம் எதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறாரோ, அது வேலையாட்களா இருக்கலாம், நம்முடைய முதலாளியா இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், நம்முடைய ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எவனுக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று இங்கே யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு அது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி நடக்கவில்லை என்று பொருள். ஆண்டவருடைய ஞானம் நேர்மையை தருகிறது, சட்டம் நேர்மையை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, உடனிருப்புகளுக்கு, சகலருக்கும், நம்முடைய சமுதாயத்திற்கும், நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் எதை கொண்டு நம்மிடத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, இந்த உலகத்திற்கு அவர் நம்மை அனுப்பின பொழுது நாம் இங்கே அவருடைய ஆவியை கொடுக்கும்படியாக, இறைவாக்கை கொடுக்கும்படியாக, நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, இந்த உலகத்தை மேம்படுத்தும்படியாக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அதனாலே நாம் கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்தாக பொழுது ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோம், ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் உரைக்கிறோம். அதனாலே எவன் நல்ல காரியம் செய்கிறானோ அவனை நல்லவன் என்றும், எவன் தீய காரியம் செய்கிறானோ அவனை தீயவன் என்றும் நாம் தீர்ப்பளிக்க வேண்டும். நன்மை செய்கிறவன் எனக்கு உகந்ததாய் இல்லாதவன் என்பதற்காக அவனை குற்றவாளி என்று சொல்லும், எனக்கு எதிராக இருக்கிறவன் நன்மை செய்கிறான் என்பதற்காக அவனை குற்றவாளி என்றும், அல்லது எனக்கு உரியவன் எனக்கு சார்பாக இருக்கிறவன் தீமை செய்கிறான் என்பதற்காக அவன் நன்மை செய்கிறான் என்று சொல்லுகிறதும் அநியாயம் என்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு இந்த நாளிலே முன்வைக்கிறதை பார்க்கிறோம். நியாயமானதை, நீதியானதை,
உண்மையானதை நேர்மையானதை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை யாக்கோபின் வழியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தருகிறதை இந்த வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஆக இப்படித்தான் நாம் நேர்மையான வழியில், வாழ்வின் வழியில் நடக்க வேண்டி இருக்கிறது. நற்செய்தி வாசகத்திற்கு கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம்முடைய சார்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே ஆண்டவர் கடைசியாக சொல்லித் தருகிறார். எது இடைஞ்சலாக இருக்கிறதோ, எது இடையூறாய் இருக்கிறதோ, கை இடைஞ்சலாக இருந்தால் கையை தவிர்த்து விடு, கண் இடைஞ்சலாக இருந்தால் அதை நீக்கிவிடு. உன்னுடைய சரீரத்தின் எந்த பாகமும் உனக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று சொன்னால் அவைகளிடத்திலிருந்து விலகிவிடு, அவைகளை விலக்கிவிடு. நாம் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க வேண்டாம். எவன் ஆண்டவருடைய ஆவியை இறக்குகிறதற்கு இடைஞ்சலா இருக்கிறானோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிடுவது நல்லது என்று ஆண்டவர் உரைக்கிற மிக கொடுமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினது இறைவாக்கு உரைக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய இறைவாக்கை நாம் அறிவிக்கிற பொழுது அது அவருடைய திருச்சட்டமாக இருக்கிறது, அது அவருடைய நேர்மையை கற்பிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய வாக்கு எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துகிறது, அறிவிப்பவனையும் மகிழ்ச்சி படுத்துகிறது, அறிவிப்பை கேட்கிறவனையும் மகிழ்ச்சி படுத்துகிறது. அது எப்படி மகிழ்ச்சி படுத்துகிறது என்று சொன்னால், கொடுக்க வேண்டியதை கொடுக்கிற பொழுது, நேர்மையான தீர்ப்பிடுகிற பொழுது அது மகிழ்ச்சியை தருகிறது, ஆண்டவருடைய சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இப்படி இறைவாக்கு உரைப்பதற்கும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கும், நேர்மையானதை நேர்மையானது என்று சொல்லவும், தீயதானதை குற்றமானது என்று சொல்லவும் தீர்ப்பிடுகிறதற்கு எது இடைஞ்சலா இருக்கிறதோ அது நீக்கப்பட வேண்டும். இடைஞ்சலா இருக்கிறது நீக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். கை இடைஞ்சலா இருந்தால் கையை தரித்து விடு, கால் இடைஞ்சலா இருந்தால் காலை தரித்து விடு, கண் இடைஞ்சலா இருந்தால் அதை பிடுங்கி விடு என்று ஆண்டவர் மிக கொடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறதையும், நான் இந்த சமுதாயத்திற்கு இடைஞ்சலா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கழுத்திலே கல்லை கட்டி இறக்கப்படுகிறதற்கு நான் தகுதியாகிறேன் என்கிறதனையும் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். இந்த வார வாசகத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறது, உன்னுடைய வாழ்வு இந்த தேசத்திற்கும், உன்னுடைய வாழ்வு இந்த சமுதாயத்திற்கும் எப்படியா இருக்கிறது என்று நீ அலசி ஆராய வேண்டும். அவன் பேசுகிறது எல்லாம் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய ஆவி நமக்கு என்ன சொல்லுகிறது, நான் என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை இந்த நாளிலே, இந்த தேசத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த இடத்திலே நிறைவேற்றி இருக்கிறேனா? அப்படி என்று சொன்னால் நான் இன்னும் தொடர்ந்து துணிவாய் செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து நான் விலகிக் கொள்ள வேண்டும், அல்லது விலக்கப்படுவோம், எந்திர கல்லை கழுத்திலே கட்டி கடலிலே இறக்கப்படுவோம் என்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த நாளின் வாசகத்தின் ஊடாக நமக்கு விளக்கி தந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த நாளின் வாசகங்கள் ஊடாக நாம் மிக தெளிவாய் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய இறைவாக்கு யாருக்கும் பாரபட்சம் என்று தரப்பட்டிருக்கிறது. அந்த பாரபட்சம் என்று தரப்பட்டிருக்கிற இறைவாக்கு மிகச் சரியானதும் நம்மை மகிழ்விப்பதுமாய் இருக்கிறது. அது நம்மை எப்பொழுது மகிழ்விக்கிறது என்றால், நாம் நேர்மையானதை செய்கிற பொழுது அது நம்மை மகிழ்விக்கிறது. நேர்மையானதை செய்ய எது இடைஞ்சலாக இருக்கிறதோ அது நம்மளிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை பார்க்கிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, வாழ்வின் வழி இதுவென்று ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த வாசகங்கள் ஊடாக காண்பிக்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இறைவாக்கு எங்களுடைய வாழ்வின் வழியாக தரப்பட்டிருக்கிறது என்கிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசகத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே, அல்லது அவர்கள் பேசுகிறதை கேட்கிற பொழுது ஆண்டவரே, வாழ்வின் வழி எனக்கு இதிலே உண்டாயிருக்கிறது என்கிறதை நான் அறிந்து ஆண்டவரே, அந்த இறைவாக்கை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவாக்கை பேசி ஆண்டவரே, அப்பா, வாழ்வின் வழியை தருகிற இறைவாக்கு ஆண்டவரே எங்களுக்கு மிகச் சரியானதாகவும் ஆண்டவரே, எங்களை மகிழ்விக்கிறதாகவும் ஆண்டவரே, அறிவிக்கிறவனுக்கும் ஆண்டவரே, அறிவிப்பை கேட்கிறவனுக்கும் ஆண்டவரே, வாழ்வின் இது என்னை சரியாய் நடத்தும், வாழ்வில் இது என்னை மகிழ்விக்கும் என்கிற ஞானத்தை தரும்படியாகவும் ஆண்டவரே, அப்பா, வாழ்வின் வழியிலே ஆண்டவரே நாங்கள் மிக நேர்மையான காரியங்களை மாத்திரம் செய்து ஆண்டவரே, கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து ஆண்டவரே, அப்பா, பெற வேண்டிய
வேண்டியவற்றை பெற்று ஆண்டவரே, தீர்ப்பிட வேண்டியதை சரியாய் தீர்ப்பிட்டு ஆண்டவரே, நேர்மையான வாழ்வு வாழ ஆண்டவரே, இடைஞ்சலாய் இருக்கிற சகலத்தையும் நாங்கள் நீக்கி அப்பா எங்களுடைய வாழ்வை மேன்மை மிக்கதாய் நீர் எங்களுக்கு மாற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை சகலமாய் ஆண்டவரே, எங்களை ஏகமாய் ஆண்டவரே அப்பா எங்களை நிதானமாய் நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி நடத்துகிறதினாலே நன்றி. நீர் எங்களை துணிவாய் வைத்திருக்கிறதினாலே, விடுதலையாய் வைத்திருக்கிறதினாலே, மேன்மையாய் உன்னதமாய் வைத்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் வாசகத்தின்படி ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கழிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காக நன்றி. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.